விடிய காலை 4 மணிக்கெல்லாம் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்னொரு சிஸ்டர் வேற பஸ்ல வராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க ஒரு 6 மணி போல வந்துட்டாங்க. அன்னைக்கு தீபாவளின்றதுனால காலையில பிரேக்ஃபாஸ்ட் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க அண்ணன் கோழி வாங்கி வச்சிருந்தாங்க. மொத்தம் 6, 7 கோழின்னு நினைக்கிறேன். அதை அண்ணனும் அண்ணன் பையனும் சேர்ந்து தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் எங்க சித்தப்பா வந்தாங்களா, காலையிலேயே சித்தப்பாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வேலையை பெரியப்பாவையும் எங்க 2 சித்தப்பா வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு வரணும் தான் நினைச்சது. தீபாவளினால தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது தானே, ஸோ ஆளுக்கு ஒரு ஆளா வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க ஆரனுக்கு கோழியை உரிக்கிறது, நெருப்புல காட்டுறது எல்லாம் பார்த்து கோழி பாவம்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா எப்படி சாப்பிடணும்னு கேட்டா, இப்படி சாப்பிடணும்னு ஆக்ஷன் வேற, இதுல வேற டேஸ்ட் சூப்பரா இருக்குமா. ஒரு டிரான்சிஷன் வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியால அதுக்கான ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்க எல்லாரும். ஏன்னா ஒரே மாதிரி சாரி எடுத்திருக்கோம். ஸோ எங்க அண்ணன் வீட்டில் ஒரு குட்டி நாய்க்குட்டி, ஐயோ சாமி, ஒரு வழி பண்ணிடுச்சு அன்னைக்கு. நாங்க எல்லாரும் வந்தது அதுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு போல. கடைசி வரைக்கும் எங்க கூடவே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் எனக்காக இந்த பட்டுப்பூச்சியை குளிக்க போன இடத்துல இருந்து கொண்டு வந்தாங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பட்டுப்பூச்சியவே பார்க்குறேன்.